ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரொம்ப சுவையான ஒரு நான்வெஜ் ரெசிபி என்னென்னா சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்கா நல்லா காரசாரமாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம சூப்பராக தயார் பண்ணலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, காரம் அதிகமாக வேணால் மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இது லைட்டாக வறுத்தாச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். ஏன்னா தேங்காய் போட்டிங்க அப்படின்னா உடனே கருகி அடி பிடிச்சிரும். அதனால தான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கிலோ நான் சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். உள்ள சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட நல்லா இதாகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இது கூடவே 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் இது இப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சுக்கா நம்ம எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 to 5 பூண்டு பல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு இப்படி கட் பண்ணி போட்டோன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு எடுத்து உரிச்சு நான் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே சிக்கன் கலவா சேர்த்தேன். இப்போ வந்து ஆனியன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம்ல, இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த சிக்கன் இப்படியே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு லிட் போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சேன். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் சூப்பராக நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்லேயே இது மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.